சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடியது. 3500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை. சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பெஞ்சல் புயலின் போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை, நீர்நிலைகளை ஆழப்படுத்தவில்லை என திமுக அரசுக்கு கண்டனம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரிய போதே திமுக அரசு தடுக்க தவறியதாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கண்டன தீர்மானம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பாரபட்சமில்லாமல் வழங்கிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக தீர்மானம். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரவும் வலியுறுத்தல். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கான ஊதிய முரண்பாடுகளை களையாமலும் திமுக அரசு உள்ளதாக அதிமுக கண்டனம். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த தவறியதாகவும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் போதைப் பொருட்கள் புழக்கம் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் அதிமுக பொதுக்குழுவில் கண்டனம். கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் சம வாய்ப்புகளை வழங்கிட சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுகவில் சலசலப்பு, கருத்து வேறுபாடு உள்ளதாக சிலர் உண்மைக்கு புறம்பாக கூறி வருவதாக பொதுக்குழு கூட்டத்தில் சி.வி. சண்முகம் ஆவேசம். யாரை நம்பியும் அதிமுக இல்லை என்றும் தொண்டர்கள் ஒற்றுமையாக உள்ளதாகவும் கருத்து. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும் கண்ணிருந்தும் காக்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மண்டபத்திலே இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். எங்கடா இருக்குது இங்க? எங்க இருக்குது கருத்து வேறுபாடு? எங்க இருக்குது சலசலப்பு? சென்னை வானகரத்தில் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுகவினருக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. ஒவ்வொருவரின் அழைப்பிதழையும் சோதித்து அனுமதிக்கப்பட்ட போது தாமதம் ஏற்பட்டதால் கட்சியினர் வாக்குவாதம். சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக தயாரான அசைவ உணவுகள். மட்டன், சிக்கன், மீன், முட்டை என சுமார் 6000 பேருக்கு உணவுகள் தயாரிப்பு. சென்னையில் நேற்று காலமான EVKS இளங்கோவன் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு. முகலிவாக்கம் மின்மயானத்தில் உடலை தகனம் செய்ய குடும்பத்தினர் ஏற்பாடு. மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை. பொது வாழ்வை போற்றும் விதமாக அரசு மரியாதையுடன் பிரியா விடையளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதில் தாமதம். இன்று உருவாகும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என வானிலை மையம் விளக்கம். உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நெருங்கக்கூடும் என்பதால் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். கார்த்திகை மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்தர்கள் கூட்டம். ஆங்காங்கே தடுப்புகள் வைத்து போலீசார் நிறுத்தி பின்னர் பக்தர்களை அனுமதிப்பதால் முண்டியடித்துக் கொண்டு ஓட்டம். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் குறைந்ததால் பக்தர்கள் புனித நீராட அனுமதி. கடற்கரையோரத்தில் நின்று புனித நீராட வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. கடற்கரையில் நீராட அனுமதி கிடையாது. கடற்கரையில் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் நலன் கருதி தயவுபூர்வம் புரிஞ்சுக்காங்க. தூத்துக்குடியில் கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர், PNT காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர். பெரும்பாலான மக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு உறவினர் வீடுகளுக்கு சென்றனர்.
ராமநதி அணை பாதுகாப்பாக இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். அணையின் முன்கரை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் சீரமைப்பு பணி நடைபெறுவதாகவும் விளக்கம். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு செங்கால், வெண்ணங்குழி, பாப்பாக்குடி ஓடைகள் வழியாக வினாடிக்கு 3563 கன அடி நீர் வரத்து. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு வழியாக 2100 கன அடி நீரும், வெள்ளியங்கால் ஓடை வழியாக 4349 கன அடி நீரும் வெளியேற்றம். தூத்துக்குடியில் மழை குறைந்த போதிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை 2வது நாளாக சூழ்ந்துள்ள வெள்ளம். மனநலப் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, காய்ச்சல் பிரிவு ஆகிய பிரிவுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வாயில் முன்பாக பாய்ந்தோடும் வெள்ளம். மீமிசல் செல்லும் சாலையில் உள்ள வடிகாலில் காட்டாற்று வெள்ளம். பல்வேறு பொழுதுபோக்கு வசதிகளுடன் லூப் சாலையை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளுக்கான டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. நடைபாதை, சைக்கிள் பாதை அமைப்பதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் மாற்றியமைக்கவும் திட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னன்வட்டம் கிராமத்தில் வீட்டிற்குள் மர்மமான முறையில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் திருப்பம். பெண்ணை பலாத்காரம் செய்து படுகொலை செய்ததாக பெண்ணின் உறவினர் உள்ளிட்ட 2 கைது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா திட்டமிட்டபடி நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாது என தகவல். நிதி தொடர்பான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் வார இறுதியில் தாக்கல் செய்யவும் முடிவு. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷிற்கு சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் பாராட்டு விழா. போட்டி தொடர் முழுவதும் இந்திய மக்கள் கொடுத்த ஆதரவு உந்து சக்தியாக இருந்ததாக கூறி நன்றி தெரிவித்த குகேஷ். நடிகர் அஜித் நடித்து வந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. படத்தை இயக்கிய இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் வலைதளத்தில் பதிவு. பிரிவினைக்கு பின்னர் பாகிஸ்தானில் உள்ள நடிகர்கள் ராஜ் கபூர், திலீப் குமார் இல்லங்களை நினைவு சின்னங்களாக பாதுகாக்க உலக வங்கி நிதியுதவி. முதல் கட்டமாக 20 கோடி ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கி 4 மாதத்தில் முடியும் என பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு. கொச்சியில் ஐயப்ப பக்தர்களின் வாகனம் கார் மீது மோதிய விபத்தில் தேனிலவு முடித்து திரும்பிய புதுமண தம்பதி பலி. மலேசியாவில் தேனிலவு முடித்துவிட்டு வந்தவர்களை விமான நிலையத்தில் இருந்து காரில் அழைத்துச் சென்ற இருவரது தந்தையும் விபத்தில் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரில் சினாப் நதி மீது கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தில் விரைவில் ரயில் போக்குவரத்து. ரியாசி அருகே சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடைந்ததால் விரைவில் சோதனை ஓட்டம்.